So hi, Uncasp viewers, welcome back to another video. So இந்த 2025 ஈகோல என்ன மாதிரியான ஃபீச்சர் அப்கிரேட்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம பிரைசிங் வைஸ் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஈகோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. ரொம்ப காலமாக நமக்கு இதே ஒரு டைமென்ஷன்ஸ்குள்ள தான் வந்துட்டு இருக்கு. அண்டர் 4 மீட்டர் 3675 mm லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து நமக்கு உருவாக்குறாங்க. ஸோ நமக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்டோ சிலேரியோ அது அந்த லெவலுக்கு ஈக்குவலான ஒரு லென்த்ல தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்கும். பட் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் ரொம்பவே நல்லா இருக்க வகையில் இந்த வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருப்பாங்க. வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2350 mm வீல் பேஸ் தான். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm. அந்த பேப்பர் வைஸ் சொல்றேன், பட் நேரா பாக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே பெருசா தெரியும். பட் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால 160ங்கிறது ஆன் தி பேப்பர் வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ். மற்றபடி டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு மினி வேன் செக்மெண்ட். ஸோ ஒரு பாக்ஸ் ஷேப்ல அப்படியே நமக்கு வேன் மாதிரியே தான் கொண்டு போயிருக்காங்க. லைட்டிங் செட்டப் எல்லாமே ஹாலஜன் யூனிட் தான். ஸோ நமக்கு பேசிக்கா வரக்கூடிய அந்த ஒரு லைட்டிங் செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே அதே மாதிரியே தான் வருது. கீழே இருக்கக்கூடிய பம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. வேணும்னா நம்ம ஆக்சரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம். ஈகோ இதுல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 4 வேரியண்டா வருதுங்க. 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட், 6 சீட்டர் ஸ்டாண்டர்ட், 5 சீட்டர்ல ஏசி அண்ட் 5 சீட்டர் ஏசில சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியண்டா கொடுக்குறாங்க. நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் லைன் வேரியன்ட் 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட் ஏசி. இதுக்கு அடுத்து சிஎன்ஜி வேணும்னா டிக்கில வந்து சிஎன்ஜி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் தான். இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தாங்க. 1200 சிசில 80 PS ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 105 நியூட்டன் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் மேக்ஸிமமா. சிஎன்ஜில பாத்தீங்கன்னா 71 ஹார்ஸ் பவரும் 95 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. சைட் லுக்ல பாத்தீங்கன்னா ஃபியூயல் டேங்க் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வருது. ஓஆர்எம்ஸ் எல்லாமே மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். நம்ம வெளியே வச்சு மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 13 இன்ச் வீல்ஸுங்க. 155 செக்ஷன் டயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்பவே பேசிக்கான ஒரு செட்டப்பாக தான் இருக்கும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி இல்லை வேற எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் லுக் வைஸ்லாம் எதுவும் நீங்கள் ஏஸ்டிக் வைஸ்லாம் பார்க்க முடியாதுங்க. டோர்ஸ் எல்லாமே ஸ்லைடிங் டோர் டைப். டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பேசிக் பட்ஜெட் ஒரு 6 லட்சம் பட்ஜெட்ல நமக்கு ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, இல்லை ஒரு ஃபேமிலிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே நிறைய மெம்பர்ஸ் இருக்கவங்களை ஏற்றிக்கிறதுக்கு, இல்லை ஃபேமிலி பிளஸ் கமர்ஷியல் வைஸ் ஓட்டணும் அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு ஏதுவான வகையில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டெயில் செக்ஷனும் பார்த்தாலும் நமக்கு ஒரு பெரிய ரியர் விண்ட்ஷீல்டுன்னு சொல்லலாங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே பெருசா இருக்கு. டிஃபாகர், வைப்பர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளா கொடுத்துருக்காங்க. டேஞ்சர் லைட்டிங் ஒன்று வந்திருக்கு. சுசுகி லோகோ, ஈகோ பேட்ஜிங் இதெல்லாமே நமக்கு வந்திருக்கு. மற்றபடி ரியர்ல பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பரும் நமக்கு பிளாக் கலர்ல அப்படியே தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ல அண்டர்ல வருங்க நமக்கு. ஸோ கீழே தான் நமக்கு ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் காமிக்கிறேன். ஸோ பூட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நமக்கு கீ போட்டு தான் ஓப்பன் பண்ற மாதிரி வரும். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 540 லிட்டருங்க. ஸோ இது வந்து 5 சீட்ரு. ஸோ அதனால பின்னாடி ஃபுல்லாவே நமக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஸ். அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கமர்ஷியல் யூசேஜுக்காக நீங்க எடுக்கிறீங்க, மளிகை கடை வச்சிருக்கீங்க, இல்லை காய்கறி கடை அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கான டெய்லி யூசேஜுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணாலுமே இந்த வெஹிக்கிள் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ஏரியாக்குள்ள தண்ணி கேன் எல்லாம் போடுறீங்க அப்படிங்கும் போது அதுக்குமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு வெஹிக்கிள் தான் இது. இல்ல நீங்க ஆல்டர் பண்ணாலுமே பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து சைட் பை சைடு பேபி சீட் போடலாம். இல்லாட்டி இந்த சீட்டை பின்னாடி போட்டு ஃப்ரண்ட்ல ஒரு 3 சீட் மாதிரிலாம் போட்டு ஸ்கூல் வேன் ட்ரிப்லாம் கூட அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட டெய்லி யூசேஜ் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலாம் இந்த வெஹிக்கிளை. ஸோ இந்த மினி வேன்ல செகண்ட் ரோ போயிட்டு எந்த மாதிரி கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லைடிங் டோர் டைப் தான். ஏறி உட்கார்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தாங்க இருக்கு. பெரியவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒரு ஃபுட் வேணா வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் நல்லாவே ஹை ஸ்டாண்ட்ஸாவா ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த 5 சீட்டரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா சப்போர்ட் நல்லா இருக்குங்க. சீட்டு சாஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாட்டா போயிருக்கு. நெக்குக்கான சப்போர்ட் அந்த அளவுக்கு வரல. நீ ரூம் ஓகே, பட் லெக் ரூம்ங்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு கீழே தான் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ரூம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குங்க. ஸோ அதனால இன்ஜின் வந்து இது கீழே பிளேஸ் பண்ணியிருக்கவும் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா
இந்த ஈகோலையுமே நமக்கு சேஃப்டி வைஸ் 6 ஏர் பேக்ங்கிறது ஸ்டாண்டர்டா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கான யூனிட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இங்க பார்க்கலாம், கால் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி போட்டு நமக்கு வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இதுதான் வந்து ஏர் பேக்குக்கான யூனிட். ஸோ சைடு ஏர் பேக் வந்து இந்த இடத்துல வர மாதிரி நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அண்டர் சீட்ல ஸ்பேஸுங்கிறது சுத்தமா இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி மடக்கி உட்காந்துட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காரலாம். 2 பேர் உட்காடுறாங்க போது நல்லாவே இருக்கும். 3 பேர்லாம் உட்காரும் போது கொஞ்சம் இப்படியே உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த வெஹிக்கல்ல. ஆப்வியஸ்லி இது வந்து கம்ஃபர்டபுளுக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு மினி வேக்மேன் செக்மெண்ட். அதிக மக்களை ஏத்திட்டு போறதுக்கும் பிளஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிளா தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்கு. மற்றபடி ஹேண்டில்ஸ் வந்துருதுங்க. ஸோ ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், இங்க ஃப்ரண்ட்ல மட்டும் இல்ல, அது 5 சீட்டராவே இருந்தாலும் தேர்ட் ரோக்குமே 2 சைடுமே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே ஸ்டாக் கூட வர மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து 6 சீட்டருமே இதே வெஹிக்கிள் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ 6 சீட்டர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால ஹேண்டில்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நமக்கு. மற்றபடி இல்ல சொல்லிக்க மாதிரியான ஃபீச்சர்ஸ்ங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. விண்டோஸும் பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், எல்லாமே மேனுவலா தான் வருது. லைட்டும் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் நடுவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் யூனிட்டா தான் வருது. ஸோ காமனா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃப்ரண்ட் ரோ பார்க்கலாம். டோர் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஓகே, டோரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒய்டான டோரா தான் இருக்கு. டிரைவரோட இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபுட் மாதிரி போது இறங்கி டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஏறி உட்கார முடியுது. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி பேசஞ்சருக்கு தான் இது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா மேலே ஏறும்போது கொஞ்சம் ஹைட்டா தெரியுது பின்னாடி. அதனால பின்னாடி கொஞ்சம் ரொம்பவே ஏறி உட்கார மாதிரி தான் வருது. மற்றபடி இந்த சீட் பாத்தீங்கன்னா பிக்சட் சீட்டுங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் உண்டு, ரெக்லைனிங் சப்போர்ட் உண்டு. பட் ஹைட் அட்ஜஸ்டபிள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு இன்ஜின் அப்படிங்கிறது பிளேஸ் ஆயிருக்கு. நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணா கூட இந்த சீட்டை வந்து எடுத்துட்டு இது கீழே தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேரிங்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் ஸ்டேரிங் தான், பவர் ஸ்டேரிங்குமே இந்த வெஹிக்கிள்ல கிடையாது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே எதுவுமே கிடையாது நமக்கு. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரு பிளாக் கலர்ல போயிருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா மேனுவலா வரக்கூடிய விண்டோ டைப் தான், பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கிடையாது. பூட்டும் சரி ஃபியூயல் ஓப்பனிங்கும் சரி நமக்கு கீ போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி தாங்க இந்த வெஹிக்கிள்ல வரும். மற்றபடி டேஷ்போர்ட் லுக்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டியூல் டோன் காம்பினேஷன்ல தான் இருக்குங்க. ஸோ பிளாக் வித் பீச் காம்பினேஷன்ல இருக்கு. ரூஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர் அந்த ஒரு காம்பினேஷன்ல போயிருக்கு நமக்கு. ஓகே அப்படிங்கலாம். கிளவ் பாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் டைப்புங்க. இந்த இடம் மட்டும் தான் நமக்கு வருது. ஸோ இங்க பார்க்கலாம் SRS ஏர் பேக், இதுல ஏர் பேக். ஸோ 6 ஏர் பேக்ங்கிறது நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஈகோல நமக்கு 6 ஏர் பேக்ங்கிறது வருது. அண்ட் IR எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டாண்டா வரக்கூடியது தான். ஃப்ரண்ட்ல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஹாலஜன் டைப். அண்ட் சன்வைசஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் தாங்க, டிக்கெட் ஹோல்டர், மிரர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்க ஹேண்டில்ஸுமே வந்திருக்கு. ஸோ ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க இந்த வெஹிக்கல்ல. மற்றபடி ஏசிஸ், ஸோ இது வந்து ஏசி டாப் வேரியன்ட்டுங்கவும் ஏசி இருக்கு. ஏசி கூலிங் நல்லா இருக்குங்க. ஸோ ஐடல்ல நிப்பாடி இருக்கும்போது போட்டிருக்கும் போதுமே ஏசி கூலிங் நல்லாவே இருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட்லாம் வேணா நீங்க இந்த இடத்துல வாங்கி ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல காயின் ஹோல்டர், கப் ஹோல்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல வருது. மற்றபடி உட்காந்து ஓட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ சீட்டிங் பொசிஷன் ஓகே. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஃபீட் இருப்பேன், 5'11", 6 ஃபீட் இருப்பேன். ஸோ எனக்குமே உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த இடத்துல முட்டியெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இரிக்கல, நல்லா இருக்கு. அது ஓகே நமக்கு. ஏன்னா பிக்சர் பொசிஷன் சீட் அப்படிங்கிறனால நான் சொல்றேன், அந்த இது ஓகேவா இருக்கு. கியர் மாத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு அப்ரைட்டான பொசிஷன்ல தான் இதோட டிரான்ஸ்மிஷன் லிவர் வருது நமக்கு. அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகேவா இருக்கு. ஆம்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்ல. மற்றபடி புடிச்சு ஓட்டுறதுக்கு நல்லாவே ஒரு கமாண்டிங்கான பொசிஷன்ல ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேரிங் அப்படிங்கவும் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு நமக்கு. பட் ரன்னிங்ல வீல் ஸ்பின் ஆக ஸ்டேரிங் வந்து நமக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுக்குது. பட் ஐடல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா தான் இருக்கு. அண்ட் ஏசியோட த்ரோ வந்து ரியர் பேசஞ்சருக்குலாம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ரோக்கு ஓகே, தேர்ட் ரோக்குங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான், அந்த அளவுக்கு ரீச் இருக்காது. பட் செகண்ட் ரோக்கு நல்லா இருக்கு. அண்ட் டிரான்ஸ்மிஷன் லிவரும் பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான், ஆட்டோமேட்டிக்லாம் இந்த இதுல கிடையாது. ஸோ ஈகோ பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் 6 to 6.5 lakhs பட்ஜெட்ல நமக்கு வந்துட்டு அதிக மக்களை ஏத்திட்டு போறதுக்காகவும் பொருட்கள்லாம் எது இருக்கு அப்படின்னா அதை ஏத்திட்டு போகவும் உருவாக்கப்பட்ட ஒரு மினிவேன் செக்மெண்ட் தான் தவிர இது வந்து ஃபீச்சர்லோட இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுள் பேசஞ்சர் வெஹிக்கிள் நம்மளால பார்க்க முடியாதுங்க. பட் ஒரு மல்டி பர்பஸ் வேணா நல்லவே ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள் தான் இது. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்குங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் நான் சொல்றேன். ஸோ சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15, 16 அதுல இருந்து 18 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 16ங்கிறதே இந்த ஒரு மினிமம் செக்மெண்ட்ல ஒரு நல்ல மைலேஜ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் சிஎன்ஜி போறீங்க அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 22 பிளஸ் சாலிடா கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் தான். ஸோ ஈகோ வச்சிருக்கக்கூடிய யூசர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்கிறீங்களுமே கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஆரம்ப விலை 5,69,500 ரூபாயா இருந்துச்சுங்க. பட் இப்ப ஜிஎஸ்டி பிரேக் டவுனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் லெவல்லயே இதோட பேஸ் வேரியன்டான 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட் அதாவது நான் ஏசி மாடல் வந்து நம்ம கிடைக்குது. இந்த ஏசி மாடலோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,05,000 ரூபாய் இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5,50 அந்த ரேஞ்சில் வருது. கிட்டத்தட்ட 55,000 இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் டிராப்புங்கிறது இந்த ஜிஎஸ்டி பிரேக் டவுனால நமக்கு நடந்திருக்குங்க. ஸோ கரண்டா இதோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் அந்த ரேஞ்சிலே வாங்க முடியும். ஆஃபர்லாம் போக ஃபைனலா ஒரு 6.5 lakhs அந்த ரேஞ்சிலே நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து ஓன் பண்ண முடியும். ஸோ ஒரு டீடைல் பிரைஸ் டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய மாருதி ஷோரூம் போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு 6.5 lakhs பட்ஜெட்ல இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் இந்த வெஹிக்கிளுக்கு வந்துட்டு ஒரு காம்படிட்டர் அப்படிங்கிறது இல்லாம தாங்க இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 7,30,000 வரைக்கும் வித்துச்சு. அந்த ரேஞ்சில இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 இருந்து 80,000 ரூபாய் பிரைஸ் டிராப்ங்கிறது ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு வந்து பெனிஃபிட் தான். பட் ஸ்டில் இது 6.5 lakhsக்கு ஓகேவா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு காம்படிட்டர் இல்லாதனால நமக்கு சர்வே ஆயிட்டு இருக்கு. பட் இன்னுமே இது பிரைஸ் ட்ராப் ஆகலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரைஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4.5 இருந்து 5 லட்சம் ரூபாய் ரேஞ்சில தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸுங்கிறது கூட தான். பட் இன்னுமே பிரைசிங் குறைஞ்சா நல்லா தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன பிரைசிங் பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க சிஎன்ஜி போறீங்கும் போது இதுல இருந்து இன்னுமே ஒரு 1 லட்சம் ரூபாய் கூட தான் நமக்கு வரும். ஸோ அதையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.